ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு லெவலுக்கு தேவையான ஃபுல் மெட்டீரியல் கிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்மளோட காம்போ கிட் ஆஃபர் பற்றி. ஸோ அந்த கிட்டில் என்னென்ன மெட்டீரியல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு ரிமூவபிள் ஸ்டாண்டு தான் இது, ஃப்ரேமு. தென் 4 லெக் இருக்கும். இந்த லெக் வந்து மேலே போல்ட்டை கழட்டிக்கணும் இந்த மாதிரி. அதே மாதிரி புஷ்ஷு வந்து கீழே அட்ஜஸ்டபிள் புஷ் தான், உங்களுக்கு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் புஷ் இருக்கும். இந்த 2 நாபுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொரியர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்ல தான் இருக்கும். நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து உங்களுக்கு பாப்ளின் கிளாத் இருக்கும். ஸோ 2 மீட்டர் பாப்ளின் கிளாத்து, அதில் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பிளாக் கிளாத்தாக இருந்தால் ஒயிட் பென்சில், ஒயிட் கிளாத்தாக இருந்தால் பிளாக் பென்சில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் நீடில் செட்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பியல் ஹெட் பென் செட் இருக்கும். ஆரிக்கு தேவையான 5 செட் ஆஃப் நீடில்ஸ் இருக்கும். டியூலிப்ல 2 நீடில் இருக்கும், அயன் நீடில் 2 இருக்கும், உடன் நீடில் 2 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரைல் க்ளூ ஒன்று இருக்கும். ஜரி த்ரெட் வந்து டயலஜி பிராண்டு. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் டபுள் பெல் பிராண்டு 2, நார்மல் சீவிங் த்ரெட், இதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரி போட ஆரம்பிப்போம், அதுவும் இருக்கும். தென் ஒரு கலர் ஜரி த்ரெட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பட்டர் ஷீட் அண்ட் கார்பன் ஷீட், இது 2மே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்டர் செயின் 2 மீட்டர் இருக்கும். தென் பைப்பிங் த்ரெட் ஒரு ரோல் ஃபுல்லாக இருக்கும், 2 மீட்டர் 2.5 மீட்டர் இருக்கும் அதில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் 50 கிராம்ஸ், கட் பீட்ஸ் 50 கிராம்ஸ், கலர் சுகர் பீட்ஸ், டியூப் பீட்ஸ், அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸு அண்டு டேப்லெட் பீட்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு தேவையான மெட்டீரியலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிச்சிங் ஸ்டோனு, பேஸ்டிங் ஸ்டோனு, அதாவது ரவுண்டில் வந்து ஸ்டிச்சிங்கு பேஸ்டிங்கு, அதே மாதிரி திலகம்லேயும் ஸ்டிச்சிங்கு பேஸ்டிங்கு, ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்கும், மைக்ரோ பீட்ஸ் இருக்கும். மைக்ரோ பீட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு, கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு டிசைனை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ பீட்லேயே ஒர்க் பண்ணலாம். அதுக்கு எக்ஸசைஸுக்கு தேவையான மைக்ரோ பீட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தென் சீக்வன்ஸில் நார்மல் ஃப்ளாட் சீக்வன்ஸும் இருக்கும், குமிழ் சீக்வன்ஸும் இருக்கும். தென் நம்பர் பீட்ஸ், அதாவது நம்பர் 3 ஹாஃப் பீட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராம்ஸ் இருக்கும். காயின்ஸு, மிரரில் எல்லா டைப் ஆஃப் மிரருமே இருக்கும். சேம் மைக்கா, மிரர் மைக்கா 2மே சேம் தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 2மே நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பீட்ஸு, நம்பர் 3 பீட்ஸில் வந்து 2 காம்போ இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரியில் ஃப்ளார் சக்கரியும் இருக்கும், ரிங் சக்கரியும் இருக்கும். ஸோ 2லையுமே ஒட்டுறதுக்கு நமக்கு பேஸ்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜர்தூசி ஒரு 30 கிராம்ஸ் இருக்கும். தென் சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பேங்கிள் ஒரு செட் இருக்கும். ஸோ இந்த காம்போ தான் நம்மளோட மெட்டீரியல் காம்போ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் கோர்ஸுக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த செட்டு தான் 2000 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் அவைலபிளாக இருக்கும். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸாக இருந்ததுன்னா கொரியர் சார்ஜ் இல்லை, வித்தவுட் கொரியர் சார்ஜில் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.